டெஸ்டின் கிரேட்டனோட இயக்கத்தில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புதிய நாளாக தான் இந்த படம் உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கதைக்களத்தை அமைச்சிருக்காங்க. மிக முக்கியமாக படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கம் இப்படி ஒரு லவ் படத்தை ஸ்பைடர்மேன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்வல் படம் ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னு வரும்போது மார்வல் யூனிவர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க, அங்கே இருக்க பிரச்சனைகளை பற்றி சொல்லுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தோம். ஆனால் அதை பேசாமல் தொடர்ந்து எமோஷனலாகவும் ஒரு லவ் ட்ராமாவாகவே இந்த படத்தை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு பெரிய அளவில் பிடிக்கலன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரெண்டுமே இந்த படத்தில் இருந்தது. அதை ஆடியன்ஸ் சரியாக பார்க்கலையோன்ற மாதிரி தான் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. டீட்டெயிலாக பேசுவோமே, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் போன பார்ட்டில் ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் காரணமாக எம்ஜே அண்ட் ஓவராலாக எல்லாருக்குமே ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு ஆள் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். அந்த பீட்டர் பார்க்கர் அப்படின்றவரையே எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்ற இடத்துல தான் அவர் இருக்கார். இப்போது அந்த விஷயத்தை எம்ஜே கிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. சொன்னால் அவங்க லைஃப் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுமோ அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தொடர்ந்து அவர் அந்த நகரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தோடைய பவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உருவத்துக்கு உருவம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ என் உடம்புக்குள்ளே இருக்குன்னா ஆவி மாதிரி டக்குன்னு அடுத்த உருவத்துக்கு போயிடுது. புரியவே இல்லை அவருக்கு, ஸ்பைடர்மேனுக்கு. இப்பேற்பட்ட ஒரு ஆளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அடக்கி வைக்கிறது, அந்த பவர் உள்ள ஆளுக்கு என்ன இருக்குது, அவங்களுடைய டிமாண்டாக என்னன்றது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணி வெளியில் வராரு. அதுக்கு நடுவில் அந்த நபர் பீட்டர் பார்க்கர் அப்படின்ற ஆளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த பவரே என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பாடிக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததுன்ற மெமரி இருக்கும்ல, அந்த மெமரி மூலியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பீட்டரோட உடம்புக்குள்ளே போகும்பொழுது அவருடைய மெமரிக்குள்ளே எம்ஜே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்பொழுது, அப்போ எம்ஜேவை தூக்குனா பீட்டர் பார்க்கரை சைலண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த கேரக்டர் ஒன்று யோசிக்குது. அப்படி அந்த பிளானில் போகும்போது எம்ஜே எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மீண்டும் ஸ்பைடர்மேன் அவருடைய உயிரையும் கொடுக்கறதுக்காக இறங்குறாரு. ஆனால் இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டியும் அவருக்கு இருக்குது. என்னன்னா, தொடர்ந்து அவருடைய ஹார்மோன்ஸ் பயங்கரமாக மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்காரு. அண்ட் அவருடைய டிஎன்ஏவாகவே அடுத்த லீகுக்கு போகுது. வெறும் ஒரு ஸ்பைடர்மேனாக மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக இவங்க எல்லாருமே சூப்பர் பவர்ஸ் இருக்கிறது பார்த்தா எக்ஸ்பேண்டில் எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா மியூட்டன்ட்ஸ்னுவாங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு மியூட்டண்ட்டாக மாறுறாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறுறாரு. அதை எப்படி காட்டுறாங்கன்னா, அவருடைய கண்ணு முழுக்க முழுக்க பிளாக்காக மாறுது. அப்படி ஒரு ஜோனுக்குள்ளே காட்டுறாங்க. ஆனால் அந்த ஜோனுக்குள்ளே அவருக்குள்ளே இருக்க மிருகத்தனத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவாக மாறுறாரு. அப்பேற்பட்ட ஒரு ஆள் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாருன்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. அது ரொம்ப டீட்டெயில்டாக அண்ட் மிக முக்கியமாக நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ டூம்ஸ்டே வரப்போகுதுன்ற ஒரு சின்ன ட்ரெய்லர் இல்லை டீசர் நம்ம பார்த்துருந்தோம். அதை பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் தோரோட அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை ரொம்ப ஈஸியாக 2 விரலில் டூம்ஸ்டேல அவர் பிடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது தானோஸால் அதை கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை ரொம்ப ஈஸியாக 2 விரலில் பிடிக்கிறாருன்னா, அப்போ அந்த கதைக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுதோ அதை இந்த ஸ்பைடர்மேனில் காட்டுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தாங்க. பட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் இப்போ நான் சொன்னல, இதில் ஒரு கேரக்டர் விசித்திரமாக இருந்தது, உடம்புக்கு விட்டு உடம்பு மாறி மாறி போயிட்டு இருந்துச்சுன்னு. அந்த கேரக்டரை அப்படியே ஒரு ஓப்பன் எண்டாக தான் விட்டுருக்காங்க. அந்த கேரக்டர் வேற எங்கேயோ போகிறாங்க. அப்போயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த கேரக்டர் அங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது, இப்போ ஹல்கை பொறுத்த வரைக்கும் ஹல்குக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவராலாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு வரும்போது அவரால் முழுசாக ஹல்காக மாறும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல தடங்களாகவே இருக்குது. அண்டு அவர் அந்த ஹல்கையும் அவரையும் பேலன்ஸ் பண்ணுற இடத்துக்கு அவர் ரொம்ப நாளாக அப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அதையும் பிரேக் பண்ணி ஹல்க்கு மறுபடியும் வரான் அப்படின்றத இந்த ஸ்பைடர்மேனில் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஹல்க் அப்படின்னாலே அக்ரெசிவாக இருக்கணும். அந்த அக்ரெசிவான ஹல்க்கு ரொம்ப வருஷமாக நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தானோஸ் கிட்ட எப்படி பல்ல உடச்சின்னு வந்தாரோ அதுக்கப்புறமா அந்த ஹல்க்கை நான் பார்க்கவே இல்லை. மறுபடியும் இந்த படத்தில் அப்படி ஒரு ஹல்கை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ட்ரீட்டாக இருந்தது. எஸ், வந்துட்டானா நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி. அண்டு மறுபடியும் கடைசியாக எப்பவுமே என் கிரெடிட் சீன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி இந்த படத்துலேயும் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அதுக்கு ரீசன், ஏற்கனவே மல்டி யூனிவர்ஸை ஸ்பைடர்மேனில் காமிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட மல்டி யூனிவர்ஸ் கான்செப்டில் இவங்க ஒன்று டச் பண்ணுறாங்க. அது எனக்கு என்ன இருந்ததுன்னா, புது ஸ்பைடர்மேன் ஏதாவது காட்ட போகிறாங்களா, இல்லை நம்ம இப்போ அனிமேஷன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஸ்பைடர்மேன் வரும். எக்ஸாம்பிள், ஒரு பிக்கு மாதிரியான உருவத்தில் ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கும். லோக்கி சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கடைல் மாதிரியான லோக்கி இருக்கும்.
அப்படி ஏதோ ஒன்று நம்ம இந்த ஒரு டூம்ஸ்டேக்காக புதுசாக ஒரு ஸ்பைடர்மேனை உள்ளே இறக்க போகிறாங்களா? நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்பைடர்மேனை பார்க்கணுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்காங்க. அப்படி ஏதாவது உள்ளே கொண்டு வர போகிறாங்களா, இல்லை ஃபீமேல் ஸ்பைடர்மேன் உள்ளே வர போகிறாங்களா? ஏன்னா இந்த ஸ்பைடர்மேனோட ஓவரால் படத்துலேயே ஒரு இடத்துல எம்ஜே கேட்குறாங்க, உனக்கு யாராவது லவ்வர் இருக்காங்களா, ஃபீமேல் ஸ்பைடர்மேன் யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அந்த டாட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை ஃபீமேல் ஸ்பைடர்மேனை வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டேஜிங் நடக்குதானே. ஏன்னா தொடர்ந்து மார்வல்ஸோட ரீசெண்டாக இருக்கிற படைப்புகள் எல்லாமே செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேல் லீட் இருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபீமேல் லீடர் ரெடி பண்ணுறாங்க. ஒரு தார் இருக்காருன்னா ஒரு ஃபீமேல் தார் இருக்காங்க. அப்படி இப்போ அயன்மேனுக்கு வந்து இன்னும் அஃபிஷியலாக ஒரு படமாக ஒன்று ரெடி ஆகல ஒரு ஃபீமேல் அயன்மேனா. பட் அப்படிப்பட்ட கான்செப்டில் தான் தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஸ்பேஸாக இதை உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. பட் எனக்கு டோட்டலாக இந்த படமாக பார்க்கும்போது ரொம்ப திருப்திகரமாக, ரொம்ப கரெக்டாக, ஒரு பயங்கர எமோஷனை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லவ் படமாக தான் எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் அமைஞ்சிருந்தது. அண்ட் படத்தில் மிக முக்கியமாக எம்ஜேவும் ஸ்பைடர்மேனும் பேசிக்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எமோஷனலான காட்சிகளாக இருக்கட்டும், அவர் எப்படி அவருடைய லவ்வர் அவர் கண் முன்னாடியே மிஸ் பண்ணுறாருன்ற அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மியூசிக்காக நல்லா இருந்தது. இருந்தாலும் சாய் அபியங்கர் பண்ணியிருந்தா பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சீக்வன்ஸோட எசன்ஸ் இருந்தது. ஏதோ தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீலில் இருந்தது. எக்ஸாம்பிள் தீபாவளி படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி அண்டு நடிச்சிருப்பாங்க, பாவனா நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு கண்டென்ட்டை ஒரு வேர்ல்டு வைடான ஒரு கான்செப்டுக்குள்ளே உட்கார வச்சு அதில் இப்படி ஸ்பைடர்மேன் போன்ற மார்வல்ஸோடைய கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஐடியாவில் இதை பிச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த படத்தை ஒரு மார்வல் படமாக பார்க்குறத விட ஒரு நல்ல லவ் படமாக பார்த்தேன். நீங்களும் தொடர்ந்து எனக்கு லவ் படம்லாம் பார்க்குறது பிடிக்கும், ஆனால் நான் பெரிய மார்வல் ஃபேன்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவை போய் பாருங்கள். ஒரு வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் தரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்வலோடைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டேஜிங் இருந்தது. அண்டு ரீசெண்டாக பார்த்த எல்லா மார்வலோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கரெக்டான ஒரு ஜென்சி அப்ரோச்சாக இருந்ததுன்றது எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி டெக்னிக்கலாக எல்லாரும் அசத்திட்டாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. மிக முக்கியமாக நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டாயாவை சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது போனதுக்கு அப்புறமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி பீட்டர் பார்க்குக்கும் எம்ஜேக்கும் இருக்க அந்த லவ் அதை ஏன் இத்தனை நாளாக சொல்லலை, இருந்தாலும் எனக்கு வேற ஒரு லைஃப்னு ஒன்று உருவாயிடுச்சு, அது வேற ஒரு பாதை அப்படின்றத அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா காட்டுறதுலாம் அது ரொம்ப இன்டெப்த்தாக இருந்தது. உண்மையாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ரியாக்ஷனாக இருந்தது. நீங்கள் படமாக பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்கும், ஆனால் அதோட எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடியன்ஸுக்கு கடத்துறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சொல்ல வேணாம், டாம் தொடர்ந்து இந்த படத்துலையும் பயங்கரமாக கலக்கிட்டாரு ஸ்பைடர்மேனா. அண்டு வழக்கம் போல் ஹல்க்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தார். ஃப்ராங்க் அப்படின்ற கேரக்டர்ஸுக்கு நல்ல ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவரும் இந்த படத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அது ரொம்ப கரெக்டாக ஒன்று கொடுத்துருந்தார். ஓவராலாக எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் எல்லா வகையிலும் ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப திருப்திகரமான ரொம்ப கரெக்டான ஒரு மார்வல் படமாக இருந்தது. இதே மாதிரி கரெக்டான எமோஷனை மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த மார்வல் படங்கள் பில்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த புது அவெஞ்சர்ஸுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னா நான் பெரிய அளவில் அதான் மிஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன அவெஞ்சர்ஸ்லாம் அவங்க எமோஷனை நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டர்ஸை நாமளாக பார்க்க வச்சுருந்தாங்க. அது ரீசெண்டாக வர மார்வல் படங்களில் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஸ்பைடர்மேன்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றத நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறேன். அவங்க பிரவீன் கேஎஸ். பாய்.